என்னப்பா? ஒரு முக்கியமான ஒரு டைரி அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியில் இங்கே வந்துச்சு. அது கொஞ்சம் எடுத்து தர முடியுமா? தம்பி, ஏரியாலே பெரிய குடம் நம்ம குடம்னு தான். இங்கே தான் பழைய நோட்டு புக்கெல்லாம் வருது. உன்னுடைய டைரி எப்படிப்பா நான் கண்டுபிடிச்சி தர முடியும்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். நேரத்தை வீணடிக்கப்பா, கிளம்புப்பா. நான் ஒரு தடவை சொன்ன புரியாதா? கிளம்புங்கப்பா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அப்படியா? வந்திருக்க நோட்டு புக்கெல்லாம் அங்கே தான் அடுக்கி வச்சுருக்கேன். முடிஞ்சே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. இதுல அப்புறம் அந்த டைரியை தேடி கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்னமோ அந்த டைரி கிடைக்காதுன்னு தோணுது. நீயே இப்படி சொன்ன எப்பட்றா? இந்த குடம்ல நீ அந்த டைரி தேடி கண்டுபிடிச்சிருவியா? அதனாலதான் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கும். நீ உன்னோட டைரியை எவ்வளோ லவ் பண்றன்னு அம்மாக்கு தெரியும்டா. நம்ம எது மேல அதிகமா அன்பு செலுத்துறோமோ அது என்னைக்கும் நம்மளை விட்டு போகாது. அது டைரியா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அந்த ஸ்ட்ராபெரி பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த டைரி சூப்பர் மார்க்கெட்லயே தொலைஞ்சிருச்சு. இப்போ அது உன் கைக்கு வந்து தொலைஞ்சிருச்சு. தொலைஞ்சது தான். டேய் தம்பிங்களா, ஒரு டைரி ஒன்று கிடக்குது, உங்க தானே வந்து பாருங்க. தம்பி, இந்த டைரியா பாரு. இது இல்லைண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, நாங்கள் வரோம். நாங்கள் தேடி வந்த டைரி இதாண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, குடோனுக்கு வந்தது ஏதாச்சும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. என்னடா அந்த ஸ்ட்ராபெரி டைரி ஏதாச்சும் படிச்சியா? நேற்றுக்கு நைட்டு அவளோட பக்கெட் லிஸ்ட் படித்தேன். அந்த பக்கெட் லிஸ்ட் தான்டா மண்டைக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு. என்னடா அது? ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பவும் பாலாநகர் விநாயகர் கோயில் வழியாக தான் வருவேன். அங்கே வரும்போதெல்லாம் ஒரு அண்ணா படுத்துட்டு இருப்பாரு. பார்க்கவே பாவமாக இருக்கும். நான் பிஸ்கட் வாட்டர்னு கொடுப்பேன். ஆனால் அவர் வேண்டான்னு தட்டி விட்டுருவார். அந்த கோயிலை விட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டார். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் அவரை அடித்து விரட்டிடுவாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் கடவுளே. இங்க வந்து படுக்க சொல்லிடுங்கடா. படுக்காத. இந்த கோயில் பக்கம் நீ பார்க்க கூடாது, பாத்துக்கோ. அங்கிள், ஏன் அங்கிள் அவரை அப்படி போட்டு அடிக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? என்ன பைத்தியக்காரன் சப்போர்ட்டா? பைத்தியம் நல்லா சொல்லாதீங்க. அவனால பேச முடியாது, அவ்வளவுதான். ஓஹோ, இவ்வளவு அக்கறை எடுத்து பேசியே அந்த பைத்தியக்காரனை உங்க வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்கிட்டியா? முடியாது இல்ல. இது கோயில், புனிதமான இடம், 4 பேரு வந்து போகக்கூடிய இடம். இப்படி கோயில் வாசல்ல அசிங்கமா படுத்து கிடந்தா நல்லாவா இருக்கு? பாப்பா வந்துட்டாங்க, சின்ன சிறுசு முத கொண்டு கேள்வி கேட்க. பெருமானே, அப்போ தோணுச்சு, இந்த அண்ணாவை நீட்டாக குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டு அதே கோவில் முன்னாடி ஒரு பூக்கடை வச்சு கொடுக்கணும்னு. அவர் அடித்தவங்க எல்லாரும் அவரை மரியாதையாக பார்க்கணும். அதுதான் என்னோட முதல் பக்கெட் லிஸ்ட். இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த பக்கெட் லிஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் பாவம் அந்த ஸ்ட்ராபெரி தான் அதை எப்படி பண்ண போறான்னு தெரியல. பண்ண போகிறோம். எது பண்ண போறோமா? நம்ம எதுக்குடா அதை பண்ணணும்?
யாரோட பக்கெட் லிஸ்ட் இருந்தால் என்னடா, நல்ல விஷயம் தானே பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராபெரிக்கு அது தெரிஞ்சா அவள் டைரி சேஃபாக இருக்குன்னு நம்புவா. அதுவும் இல்லாமல் அவளை கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். என்னமோ சொல்ற, சரி பண்ணுவோம். ஏய், நீ முதல்ல போய் பேசுறா. ஏன் நீயே முதல்ல போய் பேசு. ஏய், போய் பேசுறா. காமெடியான தான்டா எப்பயுமே முதல்ல அனுப்புறீங்க. நானே போறேன். ஐயோ, இந்த இடத்துக்கு நான் வரல சாமி. உனக்கு வேணா நீயே எழுப்பிக்க. விட்டா கடிச்சுன்னு போல. டேய், இன்னொரு டைம் ட்ரை பண்றா. ஐயா, நான்லாம் பண்ண முடியாது. நீ வேணா எழுப்பிக்கோ போ. ஏய் இரு, நானே போறேன். அண்ணா அண்ணா, நீங்க யாரு என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். எங்களை நம்பி வாங்க, நாங்க உங்களை மாத்துறோம். இது எங்களுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ இல்லைண்ணா, ஒரு பொண்ணோட ஆசை உங்களை நல்லா பார்க்கணும்னு. பைத்தியம் நல்லா சொல்லாதீங்க, அவனால பேச முடியாது, அவ்வளவுதான். ப்ளீஸ்ண்ணா, கூட வாங்க. அவரு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு புது ட்ரெஸ், பூக்கடை, இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேடா. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன், நீயும் வீட்டுல கேட்டு பாடுறா. எங்க அப்பா கிட்ட குச்சியஸ் கேட்டாலே குச்சியால அடிப்பாரு. இதுக்கெல்லாம் நான் காசு கேட்டேனா என்ன செருப்பாலையே அடிப்பாரு. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். டேய், உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? வர்ற போற பிச்சைக்காரனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா உனக்கு என்ன அவார்டா தரப்போறாங்க? ஒழுங்கு மரியாதை படிக்கிற வழியை மட்டும் பாரு. என்கிட்ட எல்லாம் நயா பைசா கிடையாது. இவர் பெரிய அன்னை தெரேசா. என்னம்மா போட. டேய், போன மாசம் தான் பஸ் ஃபீஸ் 1000 ரூபா வாங்கினேன். பா, இது அட்டெண்டன்ஸ் ஃபீஸ் பா. அனு மிஸ் கேட்டாங்க. அட்டெண்டன்ஸ் ஃபீஸா? இதுல புதுசா இருக்குது. பலவலன்னு பேசாதப்பா, குடுப்பா. இன்னையோட லாஸ்ட் டேட். என்னமோ சொல்ற. இந்த ஏ காசு, ஏ பணம், ஏ துட்டு, ஏ மணி மணி. காசு, ஏ பணம், ஏ துட்டு, ஏ மணி மணி. அனு மிஸ், அட்டெண்டன்ஸ்க்குலாம் யாராவது காசு வாங்குவாங்களா சார்? சொல்லுங்க. ஆமா மிஸ், நான் அப்பவே சுதாரிச்சுக்கணும். நல்ல வேலை நீங்க இந்த பக்கம் கேன்வாஸ் உனக்கு தெரிய போச்சு. முதல்ல இவனோட பாக்கெட் மணி கட் பண்ணுங்க சார், எல்லாம் சரியாயிடும். மோஹின், மீட் மீ டுமாரோ. ஓகே மேம். என்னடா இப்படி ஆயிடுச்சு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சது வீட்டுக்கு வா, சொல்றேன். ஏய், நீ புது சைக்கிள் வாங்கணும்னு சேர்த்து வச்ச சேவிங்ஸ் ஆச்சேடா அது. சைக்கிள் தானே, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்.
இனிமே நாங்க உங்களை அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். இந்த தேங்க்ஸ் எங்களுக்கு இல்லை, எங்ககிட்ட இருக்க டைரிக்கு சொந்தமானவங்களுக்கு. அவங்கக்கிட்ட இந்த தேங்க்ஸை சொல்லுங்கள். அவங்கள நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவதையாக தெரியுவாங்க. ஆண்டவா விநாயகப் பெருமானே, டேய் நீ எப்போ அந்த கோயில் முன்னாடி அசிங்கமாக படுத்திருப்பியே, அந்த பைத்தியக்காரன் தான் நீ. அங்கிள், அவங்கள பைத்தியக்காரன்லாம் சொல்லாதீங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன்தான். சரி 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 சரி, பைத்தியக்காரன் அந்த விட பூக்கடைக்காரன் மாற்றிருக்கிய. நல்லா இருக்கடா டேய், நீ நல்லா இரு. கடவுளே, எல்லா மக்களையும் காப்பாத்து. சின்ன சிறுசுக்கெல்லாம் பொறுப்புணர்ச்சி வந்துருச்சு. நாங்கள் வரோம். அதெல்லாம் எப்படி? அவங்கள நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தேவதையாக தெரியுவாங்க. எப்படியோ அந்த ஸ்ட்ராபெரியோட ஃபர்ஸ்ட் பக் லிஸ்ட்டை முடிச்சிட்டோம்லடா. ஆமாண்டா, ஆனா எனக்கு ஒரு டவுட்டு. என்னது அது? நீ போய் அவர்கிட்ட பேசினதும் அவர் எப்படி வரேன்னு ஒத்துக்கிட்டாரு? நம்ம பூக்கடை வச்சு கொடுத்ததும் அது எப்படி சரின்னு ஒத்துக்கிட்டாரு? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. அது எனக்கும் தெரிலடா. என்னமோ ஒன்று, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம்ல. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராபெரியோட ஆசையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அது போதும். யாரை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அண்ணா, அந்த அங்கிள் அடிச்சாங்கன்னு அழுகாதீங்க. நீங்கள் இப்படி இருக்கனால தான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க. நீங்கள் பைத்தியம்லாம் இல்லை, நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பூக்கடை வச்சு தரேன். உங்களுக்கு சம்மதமானா? அப்போ யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்கல்ல? உங்களுக்கு சீக்கிரமாக நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணா. என்னால் முடியலனாலும் உங்களுக்கு யாராவது மூலமாக ஹெல்ப் கிடைக்கும். நேச்சர் உங்களுக்கு கொடுக்கும். டேய் மானஸ், அந்த ஸ்ட்ராபெரியோட அடுத்த பக்கெட் லிஸ்ட் என்னடா? tabak